பாஜக ஆட்சி அமைக்கலை அப்படின்னு ஏன் சொல்லலை அப்படின்னு கேட்குறீங்கல்ல. தனித்து ஆட்சி அமைக்கும் அப்படின்றதுக்கு பிறகு நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக சொல்லுங்கன்னு கேட்குறீங்க. ஆனால் ஒரு கட்சியினுடைய தலைமைக்கு தெரியும் நம்முடைய தனி மனித விருப்பங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு யார் வரணும் அப்படின்றதெல்லாம் தாண்டி மத்திய ஆட்சியில் இருப்பவர்கள் தமிழ்நாட்டிலும் ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள். மக்கள் எப்படி ஏற்றுக்கிறாங்கன்னு தெரியலை. அதுக்கு சில விளக்கங்கள் ஏற்கனவே மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் சொல்லிட்டாரு. சரி, முதல்ல என்ன சொன்னாரு? கூட்டணி தான், ஆனால் கூட்டணி ஆட்சி என்கிற பேச்சுக்கு இடமே இல்லை. 2, அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு இது ஒன்றும் இந்த சின்ன பிள்ளைகளுக்கு கூட்டாஞ்சாராகி இங்கே கொஞ்சம் நீ கொஞ்சம் அரிசி கொண்டு வா, நீ ஒரு இது கொண்டு வா, நான் 2 பேரும் சேர்ந்து வச்சு அப்படி கிடையாது. இது தமிழ்நாட்டில் வாக்கு வங்கி யாருக்கு அதிகம் அல்லது உங்களுக்கு அதிகம் என்று நினைத்தால் தனித்தே நிற்கலாமே. இங்க கூட்டணி அரசாங்கம் என்கிற பெயரை சொல்லி மக்களிடத்தில் இன்னும் குழப்பத்தை உண்டு பண்ணுவதற்கு உண்டான நோக்கமா அல்லது இல்ல தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற நோக்கமா என்பதை மத்திய உள்துறை அமைச்சர் திரும்ப திரும்ப இது சொல்லுவதன் நோக்கம் என்னன்னு புரியல. அது எப்படி புரியாம இருக்கு? பேசுகிற நமக்கு புரியாமல் இருக்கிறதா இல்லையோ தெரியல, மக்களுக்கு தெளிவாக புரிந்தாகிவிட்டது. அதனால இங்க எதிர்பார்ப்புகள் ஏராளமா இருக்கலாம். ஆனால் எல்லா எதிர்பார்ப்புகளும் மக்கள் நினைச்ச உடனே ஆதரிச்சிருவாங்க என்ற அர்த்தம் கிடையாது. வாக்கு சதவீதம் உங்களுக்கு கூடி இருக்கா? ஆம், கூடி இருக்குது. அப்ப தனியாவே நிக்கலாமே, ஏன் கூட்டணி கட்சி? ஆக அதிமுக தனியாவே நிற்கலாம். சார், இன்னைக்கு அதிமுகவும் பாஜக கூட்டணியை விரும்பாமல்லாம் ஒன்றும் இல்லை சார். இன்னைக்கு பாஜக கூட்டணியை விரும்பித்தான் கூட்டணியில் சேர்த்திருக்கிறீங்க. திமுகவுக்கு எதிராக எல்லா கட்சிகளையும் ஓரணியில திரட்டணும் அப்படிங்கிறத திரு எடப்பாடி பழனிசாமியும் சொல்றார், இந்த நேர்காணலில் திரு அமித்ஷாவும் சொல்றார். அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா கூட்டணியில அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இருக்கக்கூடிய அந்த இணக்கம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதை தொடர்ச்சியா ஒரு பொருந்தா கூட்டணி அப்படின்னு சொல்றது, இப்ப அதை யார் சொல்றாங்கிற கேள்வி வந்திருக்கு. அதை திமுக சொல்லுதா, இல்ல திரு அமித்ஷா சொல்றாரா, அல்ல திரு எடப்பாடி பழனிசாமி சொல்றாராங்கிற வரைக்கும் அந்த கேள்வி வந்திருக்கு. இப்ப அப்படித்தானே பார்க்க வேண்டியிருக்கு. அதாவது அப்படியெல்லாம் நம்ம எளிமைப்படுத்தியே பேசலாம். பொருந்துற கூட்டணியா பொருந்தாத கூட்டணியா அதெல்லாம் தேவை கிடையாது. திமுகவை ஆட்சி விட்டு அகற்றுவதற்கு எல்லோரும் ஒன்றிணையணும். யார் மூலம் ஒன்றிணையணும்? தமிழ்நாட்டில் அதிமுக மூலம் ஒன்றிணையணும். அது நாளை கழிச்சு அடுத்த தேர்தலில் பலவீனமாகுதா இல்லையான்றது மக்கள் தீர்மானிக்கட்டும், நீங்கள் தீர்மானிக்க வேண்டாம்.